பகுதி 1. கருங்கல் சுவர் ஆள் உயரம் இருந்தது. வாசலில் காவல்காரன் என் காரை நிறுத்தினான். என் பெயர் கேட்டான். கணேஷ் என்றேன். உடனே கதவை திறந்து என்னை அனுமதித்தான். காத்திருக்கிறார்கள் எனக்காக. திறந்த கதவின் கம்பிகளுக்கு நடுவில் ஆங்கில கேஎம் எழுத்துக்கள் சமீபத்திய பிராசோவில் பளபளத்தன. கிருஷ்ணா மிஷன் உலக அமைதி என்று அதன் கீழ் எழுதியிருந்தது. உள்ளே அந்த கட்டடத்தை அடையும் பாதை கவிதையுடன் எழுந்தது. இருபுறமும் வரிசையாக குல்மெஹர், டாலியா, செஃபானியா பூக்கள், கொடிகள், வர்ணங்கள், பச்சை புல், சதுர கஜங்கள். வெண்மையான கட்டடம். தந்தம் போல மெலிதான மஞ்சள் கலந்த பளபளக்கும் வெண்மை. வெள்ளை அடித்தவனை விசாரிக்க வேண்டும். கில்லாடி வேலை வாத்தியாரே, போர்ட்டிகோவில் என் கருப்பு கார் உறுத்தி இருக்கும். எனக்காக அந்த மாது காத்திருந்தால். நீங்கள் 10 நிமிஷம் லேட் என்றால் நான் கதவை திறந்து என் தாமதத்தை புன்னகையால் மறைத்தேன். பின் குறிப்பாக சாரி என்றேன். அம்மாள் வெம்மை சாகரமாய் இருந்தாள். அவளுக்கு வயது 48 இருக்கலாம். லேசாக மீசை இருந்தது. கண்களில் கண்ணாடி வட்டங்கள். தரையில் நரை என்பதே இல்லை. விஸ்தாரமாக இருந்தாள். ரொம்ப அழகான இடம், அமைதியான இடம் என்றேன். அவள் பதில் சொல்லவில்லை. நாங்கள் உள்ளே நுழைந்தோம். பூட்ஸை கழட்டி விடுகிறீர்களா என்றாள். உடன்பட்டேன். உள்ளே ரெயிங் என்று ஹார்மோனியம் வேட்டை நாய் போல தொடர என்னால் கிரகிக்க முடியாத பாஷையில் ஒரு கோஷ்டி கானம் கேட்டது. கானத்தில் இசையில் மோகனம் இருந்தது. ஹால் எதிரே சுவரில் பெரும்பான்மையை அடைத்து கொண்டு ஒரு பெரிய கிருஷ்ணர் படம். நீல நிறத்தில் தவழும் கிருஷ்ணர். ஒரு கையில் புல்லாங்குழலும் மற்றொரு கையில் உலகத்தையும் வைத்திருந்தார். தவழ்ந்த காலால் மற்றொரு உலகத்தை உதைத்து தள்ளி கொண்டிருந்தார். உதைக்கப்பட்ட உலகத்தில் நிறைய பாமாத்மாக்கள் இருந்தார்கள். அவர்கள் சுகித்து கொண்டும் படுத்து கொண்டும் பொதுவாக கெட்ட காரியங்கள் செய்து கொண்டும் இருந்தார்கள். கிருஷ்ணனின் கையில் இருந்த சலுகை உலகத்தில் எல்லோருமே சிரித்து கொண்டும் சாதா சந்தோஷமாக திலகமிட்டு கொண்டும் வெண்மையான உடைகள் அணிந்து கொண்டும் 7வது சொர்க்கத்தில் இருந்தார்கள். அதில் நான் இல்லை. தரையில் கால் வைக்க கூசியது. அத்தனை சுத்தம். என் அறைக்கு வருகிறீர்களா என்றாள். நடந்து கடந்தபோது அந்த பஜனை அறையில் பெரும்பாலும் புஷ்டியான பெண்கள் உட்கார்ந்திருப்பதை கவனித்தான். அந்த அறையில் தரையில் உட்கார சற்று தயக்கமாக இருந்தது. என் பேண்ட் சில தப்பான இடங்களில் பிடித்தது. சையத் என்கிற ஸ்பெஷல் டெய்லர் நல்ல வலுவான தையல் நூல் உபயோகித்திருக்க வேண்டுமே என்ற கவலையுடன் உட்கார்ந்தேன். ஊதுபத்தி வாசனையுடன் சற்று வாடிய சம்பங்கி பூக்களின் வாசனை என் மூக்கில் பரவியது. இன்னும் அரை மணிக்கு சிகரெட் குடிக்க முடியாது என்கிற ஏக்கம் என் சுவாசங்களில் புலப்பட்டது. அம்மாள் அழகாக உட்கார்ந்தாள். நீங்கள் எங்கள் மிஷனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்றாள். என் மிகவும் சுறுசுறுப்பான வக்கீல் வாழ்க்கையில் இந்த மிஷனை பற்றி கேள்விப்பட அதிகம் அவகாசமில்லை. கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றேன். சமீபத்தில் பேப்பர் பார்த்தீர்களா? சமீபத்தில் நான் பம்பாய் சென்றிருந்தேன். செய்தித்தாள்களில் நான் கடைசி பக்கம் மட்டும்தான் பார்ப்பது வழக்கம். பார்த்தேன். எதுவும் விசேஷமாக உண்டா என்றேன். எங்கள் மிஷனை பற்றி சென்னை பத்திரிகையில் செய்தி வந்ததே, பார்த்தீர்களா? இல்லை, சொல்லுங்கள் என்றேன். எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பித்தது. அவர்களுக்கு ஏதோ சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் என்னை அழைத்திருக்கிறார்கள். நல்லது மிஸ்டர் கணேஷ். எங்கள் மிஷனுக்காக நீங்கள் கோர்ட்டில் ஒரு கேஸில் வாதாட வேண்டும். என்ன கேஸ் சொல்லுங்கள் என்றேன். அதற்கு முன் எங்கள் மிஷனை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் என்றால். நிறைய சொன்னால் சுருக்கம் வருமாறு. கிருஷ்ணா மிஷன் என்பது சுவாமி கிருஷ்ணானந்த் சன்மார்க்க பதா என்கிற சிக்கலான பெயரால் சுவாமி என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மகானின் தனிமையில் நடத்தப்படும் ஒரு சர்வதேச இயக்கம். இதற்கு கலிஃபோர்னியா, மியூனிக், மிலான், லங்காஷியர், டோக்கியா போன்ற இடங்களில் கிளைகள் இருக்கின்றன. தன்னிச்சையாக அனுப்பப்பட்ட பணம் ஏராளமாக குவிகிறது. டியாஷ்மார்க், அமெரிக்க டாலர், பிரிட்டிஷ் பவுண்ட் என்று செல்வத்துக்கு தங்குதடையில்லை. இந்தியாவிலும் மிஷனுக்கு ஏராள செல்வாக்கு. மிஷன் 7 கல்லூரிகளை நடத்துகிறது. கோரக்பூர், சென்னை, மாசேரா, பம்பாய், மான்சோவர், மைசூர், கண்ணூர் இவ்விடங்களில் கல்லூரிகள். கல்கத்தாவிலும் புதுதில்லியிலும் 2 இந்து சமய ஆராய்ச்சி கழகங்கள். ஏராளமான அனாதை இல்லங்கள், கண் தெரியாதவர் இல்லங்கள், புனர்வாழ்வு இல்லங்கள். தலைவர் சுவாமி கிருஷ்ணானந்த் சன்மார்க்க பதா அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மறு அவதாரம் என்று அவருடைய பக்தர்கள் நம்புகிறார்கள். அவரால் பகலில் இரவை உண்டாக்க முடியும், நீரில் தேன் எடுக்க முடியும். ஒரே சமயத்தில் கலிஃபோர்னியாவிலும்
கண்ணனூரிலும் தரிசனம் தர முடியும். அவர் பக்தர்களால் ஒரு மத்திய மந்திரி, ஒரு கிழக்காசிய நாட்டின் மன்னர், ஒரு கிரிக்கெட் ஆட்டோக்காரர், நோபல் பரிசு பெற்ற ஓர் அணுசக்தி விஞ்ஞானி என்று பல பிரபல மனிதர்கள் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் அவரை நேசிக்கிறது. அவரை தங்கத்தால் நிறுத்தியிருக்கிறார்கள். அவர் பாதங்களை முத்தமிடுகிறார்கள். எத்தனையோ போலிச்சாமையார்களின் மத்தியில் ஒரு உண்மையான கடவுள். இவர் இந்த யுகத்தின் சுவாமியின் பிரதாபங்களை கொஞ்சம் கத்தரிக்கிறேன். கதை வசனம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என நம்புகிறேன். 3 வார்த்தைகளில் சுவாமி இஸ் கிரேட். பகவானுக்கு என் போன்ற ஒரு சாதாரண வக்கீலின் சகாயம் எதற்கு தேவை என்று எனக்குள் கேள்வி பிறந்தது. அம்மாள் விஷயத்துக்கு வரட்டும் என்று காத்திருந்தேன். நான் 2 கொட்டாவிகளை மென்று தின்றவுடன் அம்மாள் விஷயத்திற்கு வந்தாள். வாவ், விஷயம் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம். உலகமெங்கும் புகழ்பெற்ற எங்கள் மிஷன் மேல் ஏனோ களங்கம் ஏற்படுத்த சிலர் முனைந்திருக்கிறார்கள். இந்த சிலர் யார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் மிஸ்டர் கணேஷ், எங்கள் மிஷனின் மேல் அந்த அம்மாளின் கண்களில் லேசாக கண்ணீர் தெரிந்தது. அவதூறு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு வழக்கு தாக்கல் ஆகியிருக்கிறது. பிரசிடென்சி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு பெண் சுவாமி அவர்களின் மேல் புகார் செய்திருக்கிறார்கள். ஏகப்பட்ட புகார். கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது. அப்பப்பா, பெண்ணா? ஆம், அவள் பெயர் மாயா. புகார் என்ன? அதை விவரிக்க என்னால் முடியாது. அந்த விஷ வார்த்தைகளை இந்த இடத்தின் அமைதியை, சுத்தத்தை, உண்மையை களங்கப்படுத்திவிடும். புகார் என்ன என்பது எனக்கு தெரிய வேண்டும். அம்மாள் எழுந்தாள். அலமாரியை திறந்து தன் துணி மூலம் சில காகிதங்களை நுனி விரலால் எடுத்து என்னிடம் தந்தாள். சென்ற வாரம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தது. அதை ஒத்தி போட விண்ணப்பம் கொடுத்தோம். 3ஆம் தேதி வரை ஒத்தி போட்டிருக்கிறார்கள். நீங்கள் படித்து பாருங்கள். அது ஒரு அஃபிடவிட். மாயா என்கிற 22 வயது பெண் தாக்கல் செய்த புகார். நான் மாயா ராஜேஸ்வரன், 9 கிராமணி தெரு, சென்னை 30 வசிக்கும் என்று சட்ட சம்பந்தமான டாக்குமெண்ட்டுகளே உரித்தான பழங்காலத்து இங்கிலீஷில் நெருக்கமாக டைப் படிக்கப்பட்டிருந்த புகார். எப்படிப்பட்ட புகார்? வாசிக்க வாசிக்க சூடேறிய புகார். இன்ன செய்தி இன்ன இடத்தில்தான். ஒரு நபர் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டு கிருஷ்ணா மிஷனுக்கு அழைக்கப்பட்டேன். அங்கே நூலகத்தில் இருக்கும் இந்து மத சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வரிசைப்படுத்தி எடுக்கும் வேலை எனக்கு தரப்பட்டது. அந்த இடத்தின் அமைதியும் பக்தியும் என்னை முதலில் கவர்ந்தது. பின்புதான் இவை அத்தனையும் போலி என எனக்கு தெரிந்தது. முதலில் நான் அவர்கள் பஜனையிலும் பூஜைகளிலும் கலந்து கொண்டேன். சென்ற செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி மாதா என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்து மேண்டன் போன்ற அம்மாள் என்னிடம் வந்து, அன்று இரவு நடக்கப்போகும் தேவ வஜ்ர சக்தி பூஜைக்கு கன்னிகை பெண்கள் தேவைப்படுகிறார்கள் என்றும் என்னை வர முடியுமா என்றும் கேட்டாள். நான் சம்மதித்தேன். நான் நிஜமாகவே கன்னிகையா என கேட்டாள். நான் ஆம் என்றேன். இரவு முழுவதும் ஆசிரமத்தில் தங்க வேண்டி வரும் என்று சொன்னாள். நான் எதுவும் சந்தேகப்படாமல் உடன்பட்டேன். என்னை தனியே அழைத்து சென்று குளிர்ந்த நீரில் நீராடச் சொன்னார்கள். பின்பு வெண்மையான உடை தந்தார்கள். அந்த அம்மாளே அந்த உடைகளை அணிவித்தாள். பின்பு என்னையும் மற்ற சில பெண்களையும் உட்கார வைத்து மஞ்சள் நிற பூக்களால் மாலை அணிவித்து நெற்றிக்கு திலகமிட்டார்கள். நான் ஒரு அறைக்குள் அழைத்து செல்லப்பட்டேன். அங்கே எனக்கு மிக இனிமையான பானம் பருக கொடுக்கப்பட்டது. அந்த பானம் மெலிதான மயக்கத்தையும் பிறகு அவர்கள் என்னை செய்ய சொன்ன காரியங்களுக்கு இசைவையும் கொடுத்தது. ஒரு பால்கனி போல் இருந்த இடத்தில் பௌர்ண நிலவை பார்க்க சொன்னார்கள். அங்கே வைத்திருந்த துளசி செடியின் வடக்கு புற வேரை எடுக்க சொன்னார்கள். பிறகு எனக்கே படிக்க தயக்கமாக இருந்தது. நான் இனி தரப்போவது கதையின் பரிபூர்ணத்தை முன்னிட்டு அந்த வாக்கியங்கள் பிற்பாடு கோர்ட்டில் எனக்கு உபயோகப்பட்டன என்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே. பிறகு என் அந்தரங்கத்திலிருந்து ரோமம் எடுத்து அதை பொசுக்கி நெற்றியில் அணிந்து கொள்ள சொன்னார்கள். மிஷனின் தலைவர் சுவாமி கிருஷ்ணானந்தா என்பவரும் உள்ளே வீற்றிருந்தார். அவர் என்னை அழைத்தார். நான் எனக்கு தரப்பட்ட போதைப் பொருளின் ஆதிக்கத்தில் அவரிடம் சென்றேன். அவர் என்னை ஒரு சிறு குழந்தை போல கையாண்டார். அவர் என் உடைகளை களைந்து தன் முன்னே என்னை படுக்க வைத்து என் நாபியில் ஒரு மலரை சிரத்தையுடன் அமைத்தார். பிறகு மற்றொரு மலரை. என் கண்கள் ஏறக்குறைய ஒரு சாசர் அளவுக்கு விரிய மேலே படித்தேன். வினோதமான மத சம்பிரதாயங்களும் பெண் அந்தரங்கங்களும் கலந்த ஒரு இரகசிய நடைமுறை அதில் துல்லியமாக விவரிக்கப்பட்டிருந்தது. மாயா பிற்பாடு மயக்க முற்றத்தையும் சொல்லியிருந்தாள். மறுநாள் காலை அவள் உடலில் ஒவ்வொரு பாகத்திலும் வலி ஏற்பட்டதையும் சில இடங்களில் காயம் இருப்பதையும் சொல்லியிருந்தாள்.
மறுதினம் நான் மிஷனை விட்டு வெளியே வந்துவிட்டேன். அன்று மாலை டாக்டர் சரஸ்வதி என்பவரிடம் சென்றேன். அவர் பரிசோதித்து பார்த்ததில் நான் தூக்கத்தில் பலாத்காரப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டேன். என்னை ஏமாற்றி என் மானத்துக்கு களங்கம் விளைவித்த சுவாமி கிருஷ்ணானந்தாவையும் அவருடைய போலி மிஷனையும் அரசாங்கம் உரிய முறையில் தண்டிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன். எனக்கு ஏற்பட்ட களங்கத்துக்கு உரிய முறையில் நஷ்ட ஈடு கொடுப்பதற்கு கிருஷ்ணா மிஷனை பணிக்குமாறு விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். ஒப்பம் மாயா. நான் அம்மாளை நிமிர்ந்து பார்த்தேன். அத்தனையும் பொய் என்றாள். சம்மன் வந்திருக்கிறதா என்று கேட்டேன். ஆம், சுவாமி அவர்கள் கோர்ட்டுக்கு ஆஜராகும்படி வந்தது. என்றேன் யோசனையுடன். இந்த கேஸை நீங்கள் எங்கள் சார்பில் எடுத்து நடத்த வேண்டும். இந்த பெண் சொல்வது முழுமையும் பொய் என்கிறீர்களா? முழுவதும். இந்த மிஷனுக்கு வந்தாளா? அதாவது நிஜமா? இவள் வேலை தேடி வரவில்லை. தனக்கு ஒருவரும் இல்லை, நான் நிர்கதியானவள் என்று ஒரு தினம் சணனாக வந்தாள். நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவளுக்கு ஆலயத்தை சுத்தம் செய்வது, பூப்பறிப்பது போன்ற வேலைகள் கொடுத்தோம். சுவாமி இவளை பார்த்தது கூட இல்லை. எவ்வளவு நாள் இருந்தாள்? 1 மாதம் இருந்திருப்பாள். அப்புறம் ஒரு நாள் அவளை காணவில்லை. அவள் காணாமல் போனது நீங்கள் போலீஸிடம் சொன்னீர்களா? இல்லை. நான் யோசிக்கிறேன். இந்த மாதிரி பூஜைகள் இந்த இடத்தில். கணேஷ், முதலில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். இது கடவுளின் இடம். மனதில், உடம்பில், ஆத்மாவில் பரிபூரண சுத்தம் உள்ள இடம். உண்மை அரசாளும் இடம். நான் குறுக்கிட்டு, நான் சுவாமி அவர்களை பார்க்க வேண்டும், முடியுமா என்றேன். தியானத்தில் இருக்கிறார் என்றாள். தியானம் எப்போது முடியும்? சொல்ல முடியாது. உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் தரிசனம் கிட்டும் என்றாள். சுவாமி கோர்ட்டுக்கு வருவாரா? வர தயாராக இருக்கிறாரா? வருவார். நாங்கள் பக்தர்கள் அதை முடிந்தால் தவிர்த்து விடலாம் என்று எதிர்பார்க்கிறோம். தவிர்க்க முடியாது. அவருக்கு இந்த விஷயம் தெரியுமா? அவர் திரிகால ஞானி. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் என்ன சொன்னார்? புன்னகைத்தாள் என்றால். கோர்ட்டில் புன்னகிக்க முடியாது என எண்ணிக்கொண்டேன். இந்த கேஸை மேலே தொடர்வதற்கு முன் நான் சுவாமி அவர்களை பார்த்தாக வேண்டும். மறுபடி உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் தரிசனம் கிடைக்கும் என்றால். எனக்கு கோபம் வந்தது. எனக்கு தரிசனம் வேண்டாம். அவரை பார்த்து பேச வேண்டும். அவரிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும். என்னிடம் கேளுங்கள். அவர் இந்த மாதிரி அற்ப விஷயங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் கடவுள். சரிதான். கடவுளுக்கு வக்கீல் எதற்கு என்றேன். நீதான் கணேஷா என்று துல்லியமாக குரல் கேட்டது. திரும்பி பார்த்தேன். அவர்தான். சுவாமி கிருஷ்ணானந்த் சன்மார்க்கபதா. பகுதி 2. கடவுளை அவ்வளவு சமீபத்தில் பார்க்க எனக்கு இதுவரை சந்தர்ப்பம் ஏற்பட்டதில்லை. சுவாமி கிருஷ்ணானந்த் எக்ஸட்ராவை அந்த அம்மாள் பகவானின் அவதாரம் என்று தானே சொன்னாள். சுவாமி என் உயரம்தான் இருந்தார். நல்ல நிறமாக இருந்தார். அவர் கண்கள் கூர்மையாக இருந்தன. தலையில் பேட்மிண்டன் பந்து போல சீரான, தொட்டு பார்க்க ஆவல் தரும் முடி, இளம் தாடியின் மைக்கருப்பு, மிக ஒழுங்கான பற்கள், ஈறுகள் ரோஜா நிறத்தில், உதடு மெல்லிய உதடு, மறுபடி ரோஜா நிறம், நல்ல கவர்ச்சிகரமான முகம், மிக நீளமான பளபளக்கும் உடை. அலையாக தொடர என்னை நோக்கி நடந்து வந்தார். கையில் தாமரை பூவை சுற்றி கொண்டே வந்தார். அம்மாள் அப்படியே விழுந்து சேவித்தாள். அதை அவர் கவனிக்கவே இல்லை. நான் அசிங்கமாக எழுந்து கை கூப்பினேன். நமஸ்காரம் என்றேன். இவர்தான் வக்கீல் பிரபு என்றாள் அம்மாள். கேஸ்? ஆம். நான் வர வேண்டுமா? கவர்ச்சிகரமான குரல் வேறு. சுவாமி, உங்களுடன் நான் கொஞ்சம் பேச வேண்டும். பேசு என்றார். தனியாக என்றேன். தனிமை வேண்டாம். எதையும் மறைக்க வேண்டாம். நான் அம்மாவை பார்த்தேன். அவள் இருப்பதை நான் விரும்பவில்லை. அவள் நகரவில்லை. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்றேன். ஸ்ரீமதி, நீர் கொண்டு வா என்றார் சுவாமி. அம்மா காணாமல் போனாள். இந்த கேஸ் காகிதங்களை படித்தேன். நீங்கள் படித்தீர்களா? இல்லை, எனக்கு படிக்க வேண்டாம். கேஸ் என்ன என்று தெரியுமா? தெரியும். என் மேல் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு அவர்கள் தண்டனை தருவார்கள். என்ன தண்டனை? சுவாமி, இந்த குற்றச்சாட்டு உண்மையா என்றேன். உண்மை என்பது என்ன? அம்மாள் தண்ணீர் கொண்டு வந்தாள். புரியவில்லை என்றேன். உன் அகராதிப்படி உண்மை என்ன? உதாரணம் சொல் என்றார். இந்த டம்ளரில் தண்ணீர் இருப்பது உண்மை என்றேன். சுவாமி சிரித்தார். பார் என்றார். சில செகண்டுகளுக்கு முன் தெளிவாக இருந்த தண்ணீர் நான் நிமிர்ந்து மறுபடி பார்ப்பதற்குள் நிறம் மாறி நன்னாரி வாசனை அடித்தது. நீ பார்த்தது தண்ணீரா? நான் விழிக்க வேண்டிய இருந்தது. அம்மாள் மறுபடி சுவாமியை விழுந்து சேவித்தாள். பாதங்களை தொட்டாள். சுவாமி என்னையே நிதானமாக பார்த்து கொண்டிருந்தார். சற்று பின்வாங்கி கொண்டேன். அந்த டம்ளரை பிரமித்தேன். சாப்பிடு, இனிப்பாக இருக்கும், பயப்படாதே, மயக்கம் தராது என்றார். என் நண்பனே,
திருஷ்டாந்தமாக பார்க்கும் விஷயம் எல்லாம் உண்மை என்று சொல்லாதே. முதலில் நம்பு. நம்பிக்கைக்கு பின்தான் உண்மை என்பதே. பார்ப்பது உண்மை இல்லை, கேட்பது உண்மை இல்லை, ஸ்பரிசிப்பது உண்மை இல்லை, நம்புவது உண்மை. உனக்கு முதலில் நம்பிக்கை வேண்டும். சுவாமிஜி, என்னை அறியாமல் சேர்த்து கொண்டேன். என் உலகம் கேள்வி பதில் உலகம். கோர்ட், சாட்சி, எதிர்க்கட்சி என்று ஒரு நடைமுறைப்படி மனிதர்கள் விதித்த விதிப்படி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உங்கள் கேஸை நான் எடுத்துக்கொண்டால் அதை நடத்த வேண்டியது என் கடமை. நான் இந்த கேஸை எடுத்துக்கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா? இவர்கள் விரும்புகிறார்கள். நீங்கள் உங்கள் கேள்விகளை கேள் என்றார். முதல் கேள்வி, உங்களை கடவுளின் அவதாரம் என்று இவர்கள் சொல்வதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சர்வதேவோ சரிஸ்தகா என்றார். எனக்கு சமஸ்கிருதம் வராது என்றேன். தமிழில் சொன்னால் உனக்கு புரியாது, மேலே கேள். நான் காகிதங்களை புரட்டினேன். என் கைகள் சற்று நடுங்கின. திடீரென்று காகிதங்கள் ஆகாசத்தில் பறந்து விடுமோ என்பது போன்ற பயம் என்னுள் இருந்தது. என்ன சாமி இவர்? கடவுளா? செப்பிடு வித்தைக்காரரா? ஓரக்கண்ணால் அவரை பார்த்தேன். சாந்தமாக எனக்காக காத்திருந்தார். ஹே வஜ்ர சக்தி பூஜை என்பது என்ன? சுவாமி அம்மாவை திரும்பி நோக்கினார். என்ன இது என்றார். அந்த பூஜைக்கு அந்த பெண்ணை நீங்கள் அழைத்ததாக குற்றச்சாட்டு. ஹே வஜ்ரக சக்தி ஆகம சாஸ்திரங்களில் இருக்கும் பூஜை எது? ஆகம சாஸ்திரங்கள் என்றால் தந்திர சாஸ்திரம். இந்த சமாச்சாரம் எல்லாம் அதில் எப்படி வந்தது? அந்த பெண் தன் புகாரில் குறிப்பிட்டிருக்கிறாள். ஹே வஜ்ர பூஜை. கன்னிகை பெண்கள் அவளை நீராட்டியது, அலங்கரித்தது. அப்புறம் இன்னும் நுணுக்கமாக விஸ்தாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் அந்த பெண்? மாயா என்றேன் அவரை பார்த்து கொண்டு. மாயா? என்ன பெயர் பொருத்தம்! பெண்ணே மாயா, அவளை எனக்கு தெரியாது என்றார் திட்டவட்டமாக. சுவாமி, அந்த பெண்ணின் குற்றச்சாட்டு மிக தெளிவாக நிறைய விவகாரங்களிடம் தரப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பூஜைகள் இந்த இடத்தில் நடக்கின்றனவா? முதலில் நீ ஆடும் வழக்கை முழுவதும் அறிந்து கொள். தந்திர சாஸ்திரம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. ந மந்திரம் ந தந்திரம் என்று ஆதிசங்கரர் சொன்னது போல உண்மை பக்தனுக்கு, உண்மை பகவானுக்கும் இவையெல்லாம் தேவையில்லை. பெண்களை பொறுத்த வரையில் அங்கே போ. எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள்? அவர்களை கேள். பரதேசத்திலிருந்து, பெல்ஜியத்திலிருந்து ஒருத்தி உட்கார்ந்திருக்கிறாள். அவளை கேள். இங்கே நடப்பது என்ன என்று கேள். இந்த இடம் திறந்த இடம், எங்கு வேண்டாமானாலும் சென்று உண்மை என்ன என்று கேட்கிறாயே, அதை நீயே கண்டுபிடியேன். ஸ்ரீமதி, இவருக்கு பணம் தேவைப்படும், பணம் கொடு என்று ராஜநடை நடந்து விளங்கினார். சற்று தூரத்தில் திரும்பினார். மற்றொரு விஷயம், உன் தாகம் என்ன ஆயிற்று? நீ அந்த நீரை குடிக்கலாம். ஸ்ரீமதி, அவருக்கு தண்ணீர் தா. சுவாமி சென்று விட்டார். கீழே வைத்திருந்த அந்த தம்ளரை அம்மாள் பெருமையுடன் எனக்கு தந்தாள். அது பழையபடி நீராக துல்லியமாக இருந்தது. இப்போது நம்புகிறீர்களா என்றார் அம்மாள். எனக்கு குழப்பம் அதிகமாகி இருந்தது. அம்மாள் எதிரே அலமாரியை திறந்து சலவை 100 ரூபாய் நோட்டுகளை கொண்டு வந்து என் முன் நீட்டினாள். 4500 ரூபாய் இருக்கிறது என்றாள். எனக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை என்றேன். எவ்வளவு வேண்டும்? நான் தயங்கினேன். ஒரு பக்கம் என்னை கெடுத்தான் என்று குற்றம் சாட்டும் பெண், மறுபுறம் தண்ணீரை கை சொடுக்கலில் நிறம் மாற்றும் சுவாமி. இவர்களுக்கு இடையே உண்மை எங்கு இருக்கிறது? எப்படி கண்டுபிடிப்பது? நான் யார் கட்சி? பணம் தேவை இருந்தால் வாங்கிக் கொள்கிறேன் என்றேன். கேஸை எடுத்துக்கொள்கிறீர்களா என்பது தெரிய வேண்டும். நான் இம்முறை தயங்கவில்லை. தீர்மானித்தேன். அந்த தண்ணீரை குடித்தேன். விபூதி வாசனை அடித்தது. எடுத்துக்கொள்கிறேன் என்றேன். அஃபிடவிட் காகிதங்களை சேகரித்து கொண்டேன். இவை என்னிடம் இருக்கட்டும் என்றேன். செலவுக்கு பணம் வேண்டாமா? கவலைப்படாதீர்கள். கேஸ் முடிந்ததும் நிச்சயம் வாங்கிக் கொள்கிறேன். நாங்கள் இருவரும் அறையை விட்டு வெளியே வந்தோம். அந்த பஜனை முடிந்திருந்தது. வாசலில் பலர் காத்திருந்தார்கள். ஜுரவேகத்தில் துவண்டிருந்த குழந்தைகளை சுமந்து கொண்டு ஒரு தாய் ஆவலுடன் எங்களை நோக்கி வந்தாள். சுவாமி வருகிறாரா என்றார். வருவார் வருவார். நம்பிக்கை பற்றி சொன்னாரே சுவாமி, பாருங்கள், அதுதான். அந்த குழந்தைக்கு இன்று ஜுரம் போய்விடும் என்றாள். ஒரு வெள்ளைக்கார பெண் புடவை அணிந்து கொண்டு குங்குமம் இட்டுக்கொண்டு கையில் பூஜை சாமான்களுடன் சென்று கொண்டிருந்தாள். மாதா, ப்ளீஸ் கம் ஹியர் என்றாள். இவர் கணேஷ், லாயர் என்று அறிமுகப்படுத்தினாள். ஹவு டு யூ டூ என்றேன். வணக்கம் என்றால் சுத்த தமிழில். அவள் கண்கள் பச்சையாக இருந்தன. அவளுக்கு 18 வயது இருக்கலாம். வாட்டசாட்டமான உடல். கன்னிகை பூஜை செய்ய வேண்டுமானால் இவளை வைத்து செய்திருக்கலாமே. இவளை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். இந்த இடம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்றேன். ஆம் என்றாள். நான் சொல்லாத நாடு இல்லை, பார்க்காத காட்சி இல்லை.
எனக்கு நிம்மதி இங்கேதான் கிடைத்தது. என் பிராணாயத்தின் முடிவை நான் எய்திட்டேன். சுவாமி அவர்களிடம் சரணடைந்து விட்டேன். அவர் கடவுள். அவள் மோதிரத்தில் சுவாமி படம் இருந்தது. இங்கே என்ன செய்கிறீர்கள்? கிணற்றில் தண்ணீர் எடுக்கிறேன், பூ பறிக்கிறேன், பூஜைக்கு தயார் செய்கிறேன், பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறேன், கீதை படிக்கிறேன். அவள் மேலே சொல்லிக்கொண்டே போனாள். இங்கே எல்லோரும் இப்படித்தான் பேசுவார்கள் என்று தோன்றியது. எனக்கு நிதானமாக யோசிக்க வேண்டும். நான் வருகிறேன் என்று நாளை மறுபடி வருவேன் என்று நினைக்கிறேன். எவ்வளவு தடை வேணாலும் வாருங்கள், இது திறந்த இடம் என்றாள். என் ரிஃப்ளெக்ஸ் சக்திகள் காரை ஓட்டி கொண்டிருக்க நான் அந்த தண்ணீர் சமாச்சாரத்தை யோசித்தேன். தினசரி விதிகளுக்கு ஒத்து வரவில்லை. அது தண்ணீர் தானாக நிறமாறுமா? என்ன, யாராவது கெமிஸ்ட்ரி ஆசாமியை கேட்டால் தெரியும். நம்பிக்கை. அந்த பெல்ஜியம் பெண்ணுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு நான் ஒரு சந்தேக பிராணி. கோர்ட்டில் உண்மையை தேடி தேடி துரத்தி அழுத்துவன். ஒரு பீர் பாட்டில் உண்மை புலப்படும் என்று தோன்றியது. அல்லது நான் தேடுவது உண்மையே அல்ல, அதுதான் உண்மை. நான் தேட வேண்டியது காரணத்தை. இந்த கேஸில் ஏன் என்ன, இதன் ஏன் அந்த மாயாவியிடம்தான் கிடைக்கும். அவள் விலாசம் அஃபிடவிட்டில் இருக்கிறது. அவளை போய் பார்த்தால் என்ன? சென்னை 31 நோக்கி என் காரை செலுத்தினேன். வி வாண்ட் ஜஸ்டிஸ் என்று பெரியதாக எழுதியிருந்த சுவரின் ஓரத்தில் கிராமணி தெரு என்று சின்னதாக அடக்கமாக எழுதியிருந்தது. சின்ன தெரு. அங்கங்கே சில வீடுகள் சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டு அவற்றின் சொந்தக்காரர்களின் திடீர் பணத்தை பறைசாற்றின. அந்த வீட்டின் வாயிலில் ராவ் பகதூர் சேஷாத்ரி என்று மரபோர்டில் பலகை தொங்கியது. 1933 எழுதப்பட்டிருக்க வேண்டும். போர்டு சீன திசையில் இருந்தது. வீடு சமீபத்தில் வெள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. 1970 எழுதப்பட்ட மலேரியா ஏராடிக்காரர்களின் அடையாள எண்கள் சுவரில் இன்னும் இருந்தன. கூப்பிட மணி இல்லை. கதவை தட்டினேன். உடம்பில் மார்பு வரை ஒன்றுமில்லாமல் கொசவென்று டிசைன் போட்ட வேஷ்டி அணிந்து வாயில் சிகரெட் தொங்கும் இளைஞன் ஒருவன் எஸ் என்றான். ஐ ஆம் லுக்கிங் ஃபார் மிஸ் மாயா ராஜேஸ்வரன் என்று சொன்னதும் அவன் நெற்றி சுருங்கியது. வாட் ஃபார்? அவளுடன் பேச வேண்டும். நீ யார்? ஒரு லாயர். அவள் இங்கே இல்லை. உள்ளே பக்கீஷாவின் சல்தே சல்தே என்ற கானம் கேட்டது. உடன் ஒரு பெண் பாடுவதும் கேட்டது. நீங்கள் யார் என்றேன். அவன் எனி மெசேஜ் என்றான். நான் ஆம். அவள் வந்ததும் சொல்லுங்கள். கிருஷ்ணா மிஷனிலிருந்து லாயர் ஒருவர் வந்திருந்தார். ஒரு வழக்கை பற்றி பேசுவதற்காக வந்திருந்தார். மிஷனை சேர்ந்தவர். இந்த கேஸை கோர்ட்டுக்கு வெளியே தீர்மானிக்க விரும்புகிறார்கள் என்று சொல்லுங்கள் என்றேன். அவன் என்னை மேலும் கீழும் பார்த்தான். கொஞ்சம் இருங்கள், அவள் வந்துவிட்டாளா பார்க்கிறேன். நான் அவள் சகோதரன். மாயா? நான் சிரித்து கொண்டேன். பாட்டு நின்றது. எஸ். ஓ எஸ், அவள் வந்துவிட்டாள். உள்ளே வாருங்கள். உள்ளே ஹால் போல் இருந்த இடத்தில் நிறைய புத்தகங்கள் இறைந்திருந்தன. ஆஸ்ட்ரே வழியே சிகரெட் இருந்தது. ரேடியோ ஒன்று, கரைபடிந்த காஃபி கோப்பைகள் 2 இருந்தன. ஒரு டிஃபன் பாக்ஸின் ஓரத்தில் இருந்தது. 1 மினிட் உட்காருங்கள், நான் ஒரு ஷர்ட் அணிந்து கொண்டு வருகிறேன். அந்த புத்தகங்களில் ஒன்றை எடுத்து புரட்டினேன். கன்னிமாரா லைப்ரரியிலிருந்து எடுக்கப்பட்ட புத்தகம். ஹலோ என்ற சிநேகமான குரல் கேட்டு நிமிர்ந்தேன். மாயா. பகுதி 3. நான் கல்யாணத்துக்கு பெண் பார்க்க போகிறவன் என்று வைத்து கொள்ளுங்கள். என் முன் எப்படி வந்து உட்காருவாள்? அப்படி வந்து உட்கார்ந்தாள் மாயா. தரை நோக்கி வந்தாள். ஒரு தடவை நிமிர்ந்து கரம் குவித்து போர்த்தி கொண்டு உட்கார்ந்தாள். தன் கை நகங்களை பார்த்து கொண்டாள். எளிய புடவை அணிந்திருந்தாள். கழுத்தில் காதில் நகைகள் இல்லை. திருவள்ளுவரின் மனைமாட்சி என்கிற அதிகாரத்திலிருந்து ஒரே நடந்து வந்தாள் போல் இருந்தாள். அவள் மிகவும் மன அமைதி குன்றி இருக்கிறாள் என்றான் அண்ணன். மற்றொரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். நான் அவள் முகத்தை சற்று நேரம் நோக்கினேன். குழந்தை முகம், சின்ன உதடுகள், மேக்கப் என்பதே இல்லை. என்றால் அழுது விடுவாள் போல் தோன்றியது. அந்த அஃபிடவிட்டில் எழுதியிருந்த தைரியமான வார்த்தைகளுக்கும் அவள் உருவத்திற்கும் முரண்பாடாக இருந்தது. ஆனால் அந்த அடக்கத்தையும் மீறி மாயாவின் உடலமைப்பில் ஒருவித காந்தம் இருந்ததை என்னால் உணர முடிந்தது. அது அந்த குழந்தை முகத்துக்கு பொருந்தாத மார்பின் அளவிலா, அல்லது உடை கலைந்தால் கோயில் சிலை போல தேவி போல இருப்பாள் என்று தோன்றியது. பூஜை செய்யலாம். நான் கனைத்து கொண்டேன். என் பெயர் கணேஷ். மிஸ் மாயா, இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வந்தால் அதனால் ஏற்பட போகும் பப்ளிசிட்டியை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். தெரியும் என்றான் அண்ணன். உங்களுக்கு வேண்டியது என்ன? நியாயம் என்றான். மாயா பேசவில்லை. நஷ்ட ஈடு கேட்டிருக்கிறீர்கள்.
கோர்ட்டில் ஒரு பைசா தீர்ப்பானால் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். கோர்ட்டுக்கு வெளியே அதிகமாக பைசா கிடைக்கும் என்றால் அதை தொடமாட்டோம். அந்த ஆள் ஒரு பிராட் சாமியார். அவன் பர்ஸ்டட். அன்று காலை என் தந்தை திரும்பி வந்தபோது நீங்கள் அவளை பார்த்திருக்க வேண்டும். டெரிபிள். இருந்தும் இந்த கேஸை நாம் கோர்ட்டில் வாதாட வேண்டிய அவசியமில்லை என்று தோன்றுகிறது. அதனால் 2 கட்சிகளுக்குமே லாபம் இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் எவ்வளவு நஷ்டஈடு எதிர்பார்க்கிறீர்கள்? நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. சமூகத்தில் இந்த மாதிரி ஏமாற்றி கொண்டு திரியும் ஆசாமியை பற்றி பக்தி என்ற பெயரில் கன்னிகை பெண்களுக்கு களங்கம் விளைவிக்கும் ஆசாமியை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டும். அதுதான் என் குறிக்கோள். நீங்கள் வியாபாரம் பேச வந்திருக்கிறீர்கள். மன்னிக்கவும், எங்கள் வாங்க முடியாது. என்ன மாயா? ஆம் என்றாள். தப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நான் விலை பேச வரவில்லை. உங்கள் குறிக்கோள் என்ன என்று தெரிந்து கொள்ள வந்தேன். உங்களுக்கும் பிற்பாடு நன்மை ஏற்படும் என்ற ரீதியில்தான் கோர்ட்டுக்கு வெளியே பேசி தீர்த்து விடலாம் என்று சொன்னேன். கோர்ட் என்பது பொது இடம். பொது இடத்தில் மாயா போன்ற அழகான பெண்ணை சில எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு உள்ளாக்க வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். என்ன கேள்விகள் என்றாள் மாயா. அவர் பயமுறுத்துகிறார். மிஸ்டர், நீங்கள் என்ன கேள்விகள் வேண்டுமானாலும் கேட்கலாம். எங்களுக்கு பயமில்லை. எங்கள் பக்கம் உண்மை இருக்கிறது. உண்மையை கோர்ட்டில் சொல்ல தயங்கவே வேண்டியதில்லை. அந்த போலி சாமியார் உனக்கு நிறைய பணம் கொடுத்திருப்பார். நன்றாக கொடுத்த காசுக்கு வாதாடுங்கள். நீங்கள் போகலாம் என்றான். ரமேஷ் என்று ஆரம்பித்தாள் மாயா. ஷடப் மாயா என்றான். உண்மை உங்கள் பக்கமே இருக்கட்டும். நீங்களே இந்த கேஸில் வெல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். வெற்றி என்பது என்ன? அதன் அர்த்தம் என்ன? உங்கள் தங்கை கலங்கப்படுத்தப்பட்டு விட்டால் என்பது நிரூபிக்கப்படும். உங்களுக்கு நஷ்ட ஈடு கிடைக்கும். அதே சமயம் அந்த இளம்பெண்ணின் எதிர்காலம் பாழாகி விடுகிறது அல்லவா? பேப்பரில் போட்டோ வரும். நான் கேட்கப் போகும் அப்பட்டமான கேள்விகள் பதில்கள் எல்லாம் பிரசுரமாகி ஒரு திருமணமாகாத பெண்ணுக்கு இத்தனை விளம்பரம். இந்த மாதிரி விளம்பரம் தேவையா? யோசித்து பாருங்கள். மிஸ்டர் கணேஷ், உங்கள் பேச்சில் பயந்து அந்த மகா ஃப்ராட் ஆசாமியை தப்பிக்க விட்டு விடுவோம் என்று எதிர்பார்க்காதீர்கள். இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட் வரை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். புரிகிறதா? நான் எந்த பையிலிருந்து சிறிய காகிதத்தை எடுத்து அதில் என் டெலிஃபோன் நம்பரை எழுதி மேஜை மேல் வைத்தேன். நீங்கள் ஒரு வேளை மனம் மாறினால் என் டெலிஃபோன் நம்பர் இதில் இருக்கிறது. என்னிடம் நீங்கள் பேசலாம். வருகிறேன். கோர்ட்டில் சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு என் முகத்தில் அறைந்தது போல கதவை சாத்தினான். வெளியே வந்த நான் காரை சந்திப்பின் முகப்பில் நிறுத்தினேன். அங்கிருந்த ஓட்டல் ஒன்றில் நுழைந்து காஃபி ஆர்டர் செய்தேன். யோசித்தேன். பணம் அவர்கள் குறிக்கோளாக இருக்காது. அந்த பெண் ஏன் பேசவில்லை? அண்ணன் காரனை முழுவதும் பதில் சொல்கிறான். காஃபியை பாதி சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது கடைக்கு வெளியே அந்த மாயாவின் அண்ணனை மறுபடியும் பார்த்தேன். அவசர அவசரமாக ஒரு ஆட்டோ பிடித்து அதில் ஏறி கொண்டு சென்றான். நான் உடனே செயல்பட்டேன். மேஜை மேல் பைசா வைத்துவிட்டு வெளியே வந்து காரில் ஏறிக்கொண்டேன். அந்த ஆட்டோ ரிக்ஷா ஒரு ஃபர்லாங் தூரத்தில் போய் கொண்டிருந்தது. உடனே காரை கிளப்பி அதை பின்தொடர்ந்தேன். ஆட்டோ ரிக்ஷாவின் பின்பக்கம் சற்று நசுங்கி இருந்தது. அவசர போலீஸ் உதவிக்கு என்று எழுதியிருந்தது. பாதி அழிந்திருந்தது. அந்த அடையாளம் பின்னால் அதை சுலபமாக தொடர்வதில் உதவியது. இல்லாவிட்டால் அந்த ஆட்டோ போன சிக்கலான பிரயாணத்தில் எப்போதோ அதை இழந்திருப்பேன். மவுண்ட் ரோடு தேனாம்பேட்டை பகுதியில் செனட் ஆஃப் ரோடின் அருகே சென்று ஒரு அமைதியான வீட்டின் எதிரில் நின்றது. அங்கே அவன் இறங்கி கொண்டு அவசரமாக பைசா கொடுத்துவிட்டு பதட்டத்துடன் வீட்டின் உள்ளே சென்றான். நான் அந்த வீட்டின் முன் மெதுவாக காரை செலுத்தினேன். ஆர் வாசுதேவன், ஆர்வி இன்டர்நேஷனல் என்று போர்டு ஒரு ஆணியில் சாய்ந்து தொங்கியது. கணபதி நகர் என்பது தெருவின் பெயர் என்று தெரிந்து கொண்டேன். நான் என் தம்புச்செட்டி தெரு ஆஃபீஸை அடைந்த போது மாலை 7 ஆகிவிட்டது. என் ஜூனியர் வசந்த் எனக்காக காத்திருந்தான். நீ இன்னும் போகவில்லையா? உன் டென்னிஸ் என்று கோவிந்தாவா என்றேன். நீங்கள் கிருஷ்ணா மிஷனிலிருந்து திரும்பி வருகிறீர்கள். ஏதாவது முக்கிய வேலை இருக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன். குட், தேங்க்ஸ் வசந்த். உன் உதவி நிச்சயமாக தேவையாக இருக்கிறது எனக்கு. ஒரு பேப்பரை எடுத்துக்கொள், எழுதிக்கொள். நீ செய்ய வேண்டிய காரியங்கள் இவை. 1. சர்ஜான் உட்ராஃப் என்பவர் எழுதிய தந்த்ரா என்கிற புஸ்தகம் ஒன்று வேண்டும். எங்கே கிடைக்கும்? கன்னிமாராவில் இருக்கும். கன்னிமாராவில் இருக்கும் புஸ்தகம் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஹிக்கிம்பாதம்ஸில் பார், புக் சென்டரில் பார். என்ன விலை இருந்தாலும் அதை வாங்கிக்கொள். ஓகே? ஓகே. 2. ஆர் வாசுதேவன், ஆர்வி இன்டர்நேஷ்னல், நம்பர் 3, கணபதி நகர், செனஃபட் ரோட்டுக்கு போ. பக்கத்தில் அந்த ஆசாமியை பற்றி கடைசி ஸ்க்ரூ ஆணி வரை விவரம் சேகரிக்க வேண்டும். ஓகே, எழுதி கொண்டான். 3. சுவாமி கிருஷ்ணானந்த் சன்மார்க்க பாதாவை பற்றி எல்லா விவரங்களும் வேண்டும். பிறந்தது, படித்தது, பிரபலமானது எல்லாம்.
4. இந்த கேஸை பற்றி சென்னை பேப்பர்களில் வந்த அனைத்து செய்திகளும் வேண்டும். 5. ஒரு பாட்டில் பீர் வேண்டும் என்று முடித்தேன். டன் என்றான் வசந்த் சிரித்து கொண்டே. எப்போது வேண்டும்? பீரா? இப்போதே. பீர் ஃப்ரிட்ஜில் இருக்கிறது. நீங்கள் கேட்ட விவரங்கள் நாளை மாலைக்குள். டன் என்றான். அவன் கிளாஸ்களை அமைக்க, அந்த அஃபிடவிட்டை நீயும் படித்துப்பார். உனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொல் என்றேன். வசந்த் சுறுசுறுப்பான இளைஞன். எனக்கு பிரீஃப் தயாரிப்பிலிருந்து என் காருக்கு வரி கட்டுவது, லைசன்ஸை புதுப்பிப்பது, பிரயாணத்துக்கு டிக்கெட் வாங்குவது போன்ற எத்தனையோ சில்லறை கவலைகளை நீக்கி எல்லாம் செய்கிறவன். சில வேளை பிரகாசமாக எனக்கு தோன்றாத குணங்களை சொல்வான். என் மேல் ஒருவித பக்தி அவனுக்கு. நான் குடிக்கும் சிகரெட்டுகள் அதிகமானால் எச்சரிப்பான். கட்சிக்காரர்களிடம் என் வினோத சம்பவங்களுக்கு சரி கட்டி சல்ஜாப்பு செய்வான். கேஸ் தேதிகளை குறித்து வைத்து கொள்வான். வசந்த் எனக்கு கிடைத்த ரத்தினம். கேஸை படித்துவிட்டு மெலிதாக விசிலடித்தான். சொல் என்றேன். நிச்சயமாக இந்த பெண்ணின் குற்றச்சாட்டு கற்பனை இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை கற்பனை செய்ய முடியாது. தேவஜ்ர சக்தி பூஜை. ஒரு தடவை தலையை ஆட்டி கொண்டு, பாஸ், எங்கே இருக்கிறது அந்த கிருஷ்ணா மிஷன் என்றான். ஏன், சேர வேண்டுமா? வசந்த், அந்த ஆசாமி தண்ணீரை நிறமாற்றி காட்டினார் தெரியுமா? தண்ணீரை? என் கண்முன்னே நடந்தது. தண்ணீர் நிறம் மாறுகிறது, மறுபடி தண்ணீர் ஆகிறது. யூ ஆர் நாட் இம்போர்ட்ஸ். அவன் தலையை ஆட்டினான். அந்த பெண்ணை பார்த்தேன் என்றேன். பாஸ், நீங்கள் என்னை கூப்பிட்டு இருக்க வேண்டும். இந்த சின்ன வேலையெல்லாம் நான் கவனித்து கொள்ளக்கூடாதா? உன்னை அனுப்பியிருந்தால் மற்றொரு நஷ்டஈடு வழக்கு ஏற்பட்டிருக்கும். அவள் அண்ணன் அசைய மாட்டேன் என்கிறான். நான் பேசி முடித்து வெளியே வந்ததும் அவசர அவசரமாக ஆட்டோவில் புறப்பட்டு இந்த செனஃப் புள்ளியை பார்க்க ஓடினான். தந்திர சாஸ்திரம் இதில் எங்கு இருக்கிறது? ஹேவஜ்ர சக்தி பூஜை தந்திர சாஸ்திர பூஜைகளில் ஒன்று என்று சுவாமி சொன்னார். வசந்த், மற்றொரு விஷயம். நான் அந்த பெண்ணின் வீட்டில் காத்திருந்த போது அங்கே கன்னிமரா லைப்ரரியிலிருந்து எடுத்து வரப்பட்ட புத்தகம் ஒன்றை பார்த்தேன். என்ன புத்தகம் தெரியுமா? சர் ஜான் உட்ராஃபின் தந்த்ரா என்கிற புஸ்தகம். ஐ சி த கனெக்ஷன் பாஸ் என்றான் புத்திசாலி. இப்போது என்ன சொல்கிறாய்? நீங்கள் கேட்ட விவரங்களை சேகரித்த பின் தான் கொஞ்சம் தெளிவாக என்று தெரிகிறது. சியர்ஸ். பகுதி 4. 2 நாட்களுக்கு பின் என் ஆஃபீஸில் கத்தையாக காகிதங்கள், பீர் பாட்டில்கள் நடுவே நானும் வசந்தும் உட்கார்ந்திருந்தோம். சர் ஜான் உட்ரஃபின் தந்த்ரா என்கிற புத்தகத்தில் சில பகுதிகளை அவன் தேர்ந்தெடுத்து காகிதம் வைத்து பல வரிகளை அடிக்கோடிட்டு வைத்திருந்தான். செய்தித்தாள்களில் வந்திருந்த விஷயங்களின் சாராம்சத்தை அழகாக சுருக்கி தேதிப்படி டைப் அடித்து வைத்திருந்தான். மேலாக படித்தேன். பத்திரிகைகளையும் பார்த்தேன். தமிழ் பத்திரிகைகள் புகுந்து விளையாடி இருந்தார்கள். இதுதான் அந்த சாமியார் என்று சுவாமி கிருஷ்ணானந்தாவின் படத்தை பெரிதாக அச்சிட்டிருந்தார்கள். மாயா இளம்பெண், கன்னிப்பெண், அழகி என்று வெவ்வேறு விதமாக வர்ணிக்கப்பட்டிருந்தாள். செஷன்ஸ் கொஞ்சம் அதிகம் இருக்கும் போல் இருந்தது. இந்த ஆர் வாசுதேவன் என்பவர் பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறாய்? ஓ எஸ், ஆர் வாசுதேவன். ஒரு காகிதத்தை என்னிடம் கொடுத்தான். ஆர் வாசுதேவன், வயது 38, மேனேஜிங் டைரக்டர். என்ன பிஸ்னஸ் என்று தெரியவில்லை. அவர் மேல் கஸ்டம்ஸ் விதிகளை மீறுவதற்கான ஒரு கேஸ் இருக்கிறது. இன்வாய்ஸில் தப்பு பண்ணி மாட்டிக்கொண்டதாக தெரிகிறது. அபராதம் 1,00,000 எட்டும் என்பது தெரிகிறது. அப்பா ஒரு மிக பிரபல தொழிலதிபர், பெயர் ராஜாராம். வாசுதேவன் ஒரு எக்ஸ்ட்ரா நடிகையை சமீபத்தில் கல்யாணம் செய்து கொண்டதால் குடும்பத்திலிருந்து இவரை விலக்கிவிட்டதாக தெரிகிறது. ரேஸ் பழக்கம் உண்டு. சினிமா ஒன்று எடுத்து பாதியில் விட்டிருக்கிறார். வெரி குட், நிறைய சேகரித்திருக்கிறாய். மனுஷனுக்கு அளவில்லாத பண கஷ்டம் என்று தெரிகிறது. ஆனால் இவருக்கும் கிருஷ்ண மிஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? சம்பந்தம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. மற்றொரு விஷயம் தெரிந்து கொண்டேன். அந்த பையன் மாயாவின் அண்ணன். அவன் பெயர் ரமேஷ் தானே? ஆம். அவன் வாசுதேவனுடன் வேலை செய்கிறான், செக்ரட்டரி மாதிரி. எப்படி இதெல்லாம் தெரிந்து கொண்டாய்? சிம்பிள். அந்த வீட்டருகே சென்று ஒரு வெற்றிலைப்பாக்கு கடையில் விசாரித்தேன். அந்த ஆளுக்கே வாசுதேவன் 120 ரூபாய் பாக்கி. முட்டையாகவே வாங்கி தின்றிருக்கிறான். வீட்டு வேலைக்காரன் மூலம் கடைக்காரனுக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருக்கிறது. என் மலையாளம் கொஞ்சம் உபயோகப்பட்டது. வசந்த், யூ ஆர் கிரேட். டெலிஃபோன் ஒலித்தது. வசந்த் அதை எடுத்தான். கேட்டான். இருக்கிறார். நீங்கள் யார் பேசுவது? ஜஸ்ட் a minute. டெலிஃபோனை பொத்தி கொண்டு மாயா என்றான். ஹலோ, கணேஷ் ஹியர். மிஸ்டர் கணேஷ், நான் மாயா பேசுகிறேன். உங்களை நான் உடனே சந்திக்க வேண்டும். எதற்கு? முந்தா நாள் நீங்கள் சொன்னதை மறுபடி யோசித்து பார்த்தேன். நீங்கள் குறிப்பிட்டது போல கோர்ட்டுக்கு போகாமலே விஷயத்தை தீர்த்து விடலாம் என்று நினைக்கிறேன். உங்கள் அண்ணன் என்ன நினைக்கிறார்?
அவனிடம் பேசினேன். அவனும் சம்மதித்து விட்டான். நீங்கள் இடத்தை சொல்லுங்கள், அங்கு வருகிறோம். என் ஆஃபீஸுக்கு வாருங்களேன். தம்புச்செட்டி தெருவில் இருக்கிறது. நம்பர் 78. ஒரு நிமிஷம். வசந்த் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். இன்னும் அரை மணியில் வருகிறோம் என்றாள். நான் டெலிஃபோனை வைத்துவிட்டு யோசித்தேன். வசந்த் பேச காத்திருந்தான். அவர்கள் இங்கே வருகிறார்கள். எதற்கு? கோர்ட்டுக்கு போக வேண்டாம், வெளியிலேயே பேசி தீர்த்து கொள்ளலாம் என்கிறாள். அது சாத்தியமில்லை. இது ஒரு கிரிமினல் வழக்கு. அவர்கள் புகாரை வாபஸ் வாங்க முடியாது. இந்த ஸ்டேஜில் இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆகிவிடும். தெரியும் வசந்த், இது வசீகரமான கேஸ். முந்தா நாள் தான் சுப்ரீம் கோர்ட் வரை நான் வாதாடப் போகிறேன். எங்களுக்கு பிரின்சிபல் தான் பெருசு என்றான். இன்று மாறிவிட்டான். இந்த 2 தினங்களில் ஏதோ நிகழ்ந்திருக்க வேண்டும். அவர்கள் எதிர்பார்த்தது வரட்டும். என்ன சொல்கிறார்கள் பார்க்கலாம். டெலிஃபோன் மறுபடி ஒலித்தது. மிஸ்டர் கணேஷ், வணக்கம். நான் கிருஷ்ணா மிஷனிலிருந்து பேசுகிறேன். ஸ்ரீமதி என் பெயர். ஞாபகம் இருக்கிறதா? அம்மாள். ஓ, நன்றாக நினைவிருக்கிறது. மிஸ்டர் கணேஷ், இந்த கேஸின் தீவிரம் கிருஷ்ணா மிஷனை தாக்க ஆரம்பித்து விட்டது. மிஷனின் வருமானத்தை அது மிகவும் பாதிக்கும் என்று தோன்றுகிறது. மிஸ்டர் கணேஷ், எப்படியாவது அந்த கேஸ் போட்ட பெண்ணிடம் பேசி இந்த கேஸை கோர்ட்டுக்கு வராமல் செய்துவிட முயற்சி செய்யுங்கள். அதற்காக என்ன செலவானாலும் பரவாயில்லை. வழக்கின் பப்ளிசிட்டியை மிஷன் தாங்காது. சுவாமி என்ன சொல்கிறார்? சுவாமி இதை பற்றி கவலைப்படவே இல்லை. எங்களுக்குத்தான் மிகவும் கவலை ஏற்பட்டிருக்கிறது. எங்களுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய கிராண்ட் தொகை ஒன்று நின்று போய்விட்டது. நீங்கள் அந்த பெண்ணிடம் பேச வேண்டும். நான் பேசிவிட்டேன். என்ன சொன்னாள்? அவளுக்கு சம்மதம் என்று தெரிகிறது. அவளுக்கும் இதை கோர்ட்டு கொண்டு சொல்ல விருப்பமில்லை என்று சொன்னாள். செட்டில்மெண்ட்டுக்கு தயார் என்று தெரிகிறது. செட்டில் பண்ணிவிடுங்கள். அது முடியாது. ஏன்? இது ஒரு கிரிமினல் வழக்கு. எப்படியாவது தீர்த்து கொடுங்களேன். யாருக்காவது பணம் கொடுத்து. நான் உங்களுக்கு மறுபடி டெலிஃபோன் செய்கிறேன். டெலிஃபோனை வைத்தேன். கிருஷ்ணா மிஷன் பணம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். மாயா வாங்கி கொள்ள தயாராக இருக்கிறாள். நீயும் நாயனும் மடையர்களைப் போல சர் ஜான் உட்ரஃபின் தந்த்ரா படித்து கொண்டு வெற்றிலைப்பாக்கு கடைக்காரனிடம் மலையாளத்தில் பேசி கொண்டிருக்கிறோம். பாஸ், எனக்கு புரியவே இல்லை என்றான் வசந்த். எல்லாம் அந்த தேவஹ்ரகனுக்குத்தான் தெரியும். திடீரென்று 2 பேரும் ஒரே பக்கம் போய்விட்டார்களே என்ற வசந்த் உஷ் என்று விசிலடித்தான். இதுதான் மாயாவா? நோ ஒண்டர். என்று என்னை நீங்கள் அழைத்து செல்லவில்லை. நான் தந்த்ரா புத்தகத்தை மறைத்து வைத்தேன். மாயாவும் அவள் அண்ணனும் உள்ளே வந்தார்கள். மாயாவை என்னால் முதலில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. மார்பை இறுக பிடித்த சட்டையும் ஜீன்ஸும் அணிந்திருந்தாள். மேக்கப் அணிந்திருந்தாள். அவள் சட்டை மார்பை சரியாக மூடாது வசந்தின் இரத்த அழுத்தத்தை மிகவும் சோதிக்கப் போகிறது. நான் காகிதங்களை எல்லாம் சீர்படுத்தினேன். அண்ணன், ஹலோ மிஸ்டர் கணேஷ், வி மீட் அகைன் என்று மிக சிநேகமாக என் கையை குலுக்கினான். வசந்த் மாயாவை உபச்சாரம் செய்து கொண்டு உட்கார வைத்தான். சொல்லுங்கள் என்றேன். நீங்கள் எந்த காலேஜில் படித்தீர்கள் என்றான் வசந்த். 1 மினிட் வசந்த் என்று அதட்டினேன். நாங்கள் மனம் மாறிவிட்டோம் என்றான் அண்ணன். முந்தா நாள் இப்படி இந்த ஜென்மத்தில் மாறுவீர்கள் என்று தோன்றவில்லை. முந்தா நாள் நான் கோபத்தில் இருந்தேன். அப்புறம் யோசித்து பார்த்தேன். நீங்கள் சொல்வது போல இவள் எதிர்காலம் வீணாகிவிடும். நாங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்கிக் கொள்கிறோம் கோர்ட்டில். மன்னிப்பு, அப்பாலஜி கேட்டுக்கொண்டால் அவர்களும் சம்மதித்து விடுவார்கள் என்று நினைக்கிறேன். எவ்வளவு என்றேன். பர்டன், உங்கள் விலை என்ன? எவ்வளவு பணம் வேண்டும்? 1.5 லட்சம் என்றான். ரூபாயா? இல்லை, பைசாவா? கிருஷ்ணா மிஷன் பணக்கார மிஷன், கொடுப்பார்கள் என்றான். வசந்த் மாயாவை விட்டு என்னையே பார்த்து கொண்டிருந்தான். நான் மெதுவாக சிகரெட் பற்ற வைத்து அவனுக்கு ஒன்று கொடுத்து அதனையும் பற்ற வைத்தேன். என்றேன். பர்டன், பணம் தர முடியாது என்றேன். 1.5 லட்சமா? பின் எவ்வளவுதான் குடிப்பீர்கள் என்றான். 1 பைசா கிடையாது. போக வர பஸ் சார்ஜ் கூட கிடையாது. வாட்? அன்றைக்கு நீங்கள் சொன்னீர்கள். அது அன்றைக்கு. அன்றைய தினம் வேறு. அன்றைய தினம் உங்கள் குறிக்கோள் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு அப்படி கேட்டேன். நண்பர் ரமேஷ், அந்த கேஸை நீங்கள் விரும்பினால் கூட வாபஸ் வாங்கிக் கொள்ள முடியாது. இது ஒரு கிரிமினல் கேஸ். கணேஷ், என்னை முட்டாளாக்குகிறீர்களா? எதற்காக என்னை கூப்பிட்டீர்கள்? நான் கூப்பிடவில்லை. நீங்கள் தான் வருகிறேன் என்று சொன்னீர்கள். கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுங்கள். சாட்சி சொல்லும்போது மாற்றி சொல்லிவிடுகிறோம். வி வில் டர்ன் ஹாஸ்டல்ஸ். தேவையில்லை என்றேன். கணேஷ், யூ ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக். எங்கள் கேஸ் வீக்கானது என்ற காரணத்தினால் நான் இந்த கன்ஃபர்மேஷனுக்கு வரவில்லை. அந்த சுவாமி பர்ஸ்டட்
செய்ததற்கு ஆதாரபூர்வமாக நிரூபணம் இருக்கிறது. இந்த கேஸ் நடந்தால் அவனுக்கு நிச்சயம் சிறை தண்டனை கிடைக்கும். தீர்ப்பு ஆன உடனே ஒரு சிவில் வழக்கு போட்டு நஷ்ட ஈடு கேட்கப் போகிறோம். அதை நீங்கள் உணர்ந்துதான் ஒப்பந்தத்துக்கு கூப்பிட்டீர்கள். எனக்கு நன்றாக தெரியும். இப்போது நானாக உன்னை அணுகியது உன்னை இப்படி பேச வைக்கிறது. இந்த கேஸ் உங்களுக்கு ஜெயிக்கும் என்று கனவிலும் நினைக்காதே. அப்படிப்பட்ட சாட்சியங்கள் வைத்திருக்கிறோம். அந்த சுவாமி செய்த அக்கிரமங்கள் அனைத்தையும் அம்பலப்படுத்துவோம். அப்புறம் வருத்தப்படுவீர்கள். செய்யுங்கள். யூ ஆர் வெல்கம். வலுவில் வரும் வாய்ப்பை இழக்கும் உன் போன்ற முட்டாளை பார்த்ததில்லை. மாயா, வா, நாம் இங்கு வந்தது தப்பு. பிளடி ஃபூல்ஸ் விளையாடுகிறார்கள். நான் கொடுத்த சிகரெட்டை அழுத்தி கொண்டு ஆஸ்ட்ரேயில் திணித்து விட்டு சென்றான். மாயா அவனுடன் பொம்மை போல் நடந்து சென்றாள். நான் நிதானமாக சிகரெட்டை பிடித்தேன். வசந்த் மலைத்து போய் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன பாஸ் இது என்றான். என்ன, கதையையே மாற்றிவிட்டீர்கள்? மிஸ்டர் வசந்த், ஒரு சாதாரண வக்கீலுக்கும் என்னை போன்ற ஒரு ஜீனியஸ்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் அதிகம் பீர் சாப்பிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். நான் அதிகம் வெண்டைக்காய் சாப்பிட்டு இருக்கிறேன். மூளை நான் எடுத்துக்கொள்வது கால்குலேட்டட் ரிஸ்க் என்பார்களே அது. டெலிஃபோனை எடுத்து கிருஷ்ணா மிஷனின் நம்பரை சுழற்றினேன். அம்மாள் டெலிஃபோனில் வந்தாள். அருகேயே காத்திருக்கிறாள் போலும். என்ன, காரியம் முடிந்து விட்டதா? செட்டில் பண்ணி விட்டீர்களா? இல்லை, கேஸ் நடக்கப் போகிறது. ஐயோ, ஏன்? அவள் பணம் வாங்க சம்மதிக்கவில்லையா? அதிக தொகை கேட்டாள். கொடுத்து விடுவதுதானே? எத்தனை கேட்டாள்? கேட்டால் இல்லை, கேட்டான். அந்த பெண்ணின் அண்ணன். அவன்தான் இதன் மூல காரணம். என்னை வக்கீலுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். என் திறமையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? இருக்கிறது. பின் ஏன் பயப்படுகிறீர்கள்? அந்த புகாரில் கூறியிருப்பது நிஜமா? இல்லவே இல்லை, அத்தனையும் போய். பின் ஏன் பயப்படுகிறீர்கள்? மிஸ்டர் கணேஷ், ஏற்கனவே இந்த கேஸ் எங்கள் மிஷனை மிகவும் பாதித்து விட்டது. வரவேண்டிய பணம் எல்லாம் நின்றுவிட்டது. கொடுப்பவர்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்துவிட்டது. கேஸ் ஜெயித்தால் அவர்கள் மனம் மாறிவிடுவார்கள் அல்லவா? உங்கள் பக்கம் குற்றம் இல்லை என்றால் ஏன் தயங்க வேண்டும்? பயப்படாதீர்கள். எனக்கு ஒரு விஷயம் தெரிய வேண்டும். சற்று முன் சொன்னீர்கள் உங்களுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய கிராண்ட் தொகை நின்று போய்விட்டது என்று. அந்த தொகையை யார் கொடுப்பதாக இருந்தார்கள்? கொஞ்சம் இருங்கள், சொல்கிறேன். 10 லட்சம் ரூபாய் கொடுக்க ஒப்புக்கொண்டிருந்தார்கள். ஏவிஆர் குரூப் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்கிற ஸ்தாபனம். அவர்களிடமிருந்து கடிதம் வந்துவிட்டது. உங்கள் மிஷனை பற்றி எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டதால் நாங்கள் இந்த தொகையை கொடுப்பதற்கு இல்லை என்று. ஒரு நிமிஷம் என்று டெலிஃபோன் டைரக்டரியை புரட்டி ஏவிஆர் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்தை புரட்டி ஆராய்ந்தேன். பிறகு வசந்தின் குறிப்புகளை ஆராய்ந்தேன். உங்கள் கேஸ் ஜெயித்து விட்டது. நிம்மதியாக தூங்குங்கள், கவலையே படாதீர்கள் என்றேன். எப்படி? இனி நான் பார்த்துக்கொள்கிறேன். 100% உத்தரவாதம். கேஸ் வெற்றி. அப்புறம் விவரமாக சொல்கிறேன். வணக்கம். டெலிஃபோனை வைத்த என்னை வசந்த் வினோதமாக பார்த்தான். ஏனெனில் நான் நிதானமாக ஒரு நிமிஷம் சிரித்தேன். கடைசியில் வாயை திறந்து அனுபவித்து சிரித்தேன். வசந்த் நிச்சயம் என் மன ஆரோக்கியத்தை பற்றி சந்தேகப்பட்டிருப்பான். என்ன பாஸ், நீங்களே சிரித்து கொள்கிறீர்கள்? எல்லாம் பொருந்துகிறது. சக் என்று கோத்து வைத்தார் போல. வசந்த், வேடிக்கையை பார். மிஷனை சேர்ந்தவர்களும் கோர்ட்டுக்கு போக இஷ்டப்படவில்லை. மாயாவின் கட்சியும் கோர்ட்டுக்கு போக இஷ்டப்படவில்லை. நான் மட்டும் தனி கட்சியாகிவிட்டேன். எந்த பக்கம் உண்மை இருக்கிறது என்பது கோர்ட்டில் தெரியாமல் போகலாம். ஆனால் சுவாமி அவர்கள் கட்சி கேஸில் ஜெயிக்கப் போவது என்னமோ நிச்சயம். நீங்கள் சொல்வது ஒன்றுமே புரியவில்லை. காரணம் வசந்த். காரணம், எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கிறது. கிருஷ்ணா மிஷன் பணம் கொடுக்க இசைந்ததின் காரணமும் மாயாவின் அண்ணன் புகாரை வாபஸ் வாங்கி கொள்ள சம்மதித்ததன் காரணமும் ஒன்றே. சிம்பிள். என்றான் புரியாமல். நீ ஒரு மரமண்டை. ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துக்கொள். பிரீஃப் தயாரிப்பதற்கான பாயிண்ட்டுகள். அப்படியென்றால் இந்த கேஸ் நடக்கப் போகிறது நிச்சயம் மேலதாளத்துடன். பாவம் மாயா என்றேன். பகுதி 5. இன்று சாமியார் வழக்கு என்று என் உயர எழுத்துக்களில் ஒரு லோக்கல் தினசரி முதல் பக்கத்தில் ஜோடித்திருந்தது. சென்னை சோம்பேறிகள் நிறைய இருக்கிறார்கள். பலன், கோர்ட்டில் நல்ல கூட்டம். நானும் வசந்தும் பின்பக்கமாக நுழைந்து அவசரமாக கேன்டீனில் இட்லி வடை காஃபி சாப்பிட்டு விட்டு கோர்ட்டுக்கு சென்றபோது கோர்ட்டின் வெளிவாசலில் கிருஷ்ணா மிஷன் உலக மிஷன், அதை கலங்கப்படுத்தாதே, சூரிய மேகம் சில நிமிஷங்கள் தான் மறைக்கும்
என்று அவசர எழுத்துக்களில் அட்டைகளில் எழுதிய போர்டுகள் தாங்கிய பல இளைஞர்கள், பெண்கள், வெள்ளைக்காரர்கள், சின்ன சுவாமிகள், கைக்குழந்தையுடன் தாய்மார்கள் எல்லோரும் நின்று கொண்டிருந்தார்கள். நடுவே ஹார்மோனியம் கேட்டது. அகண்ட பஜனை. நான்சென்ஸ். சில சில்லறை ரவுடிகள் எந்த பக்கம் எப்போது சோடா பாட்டில் எறியலாம் என்று யோசித்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் சுவாமி வர காத்திருந்தார்கள். ரிசர்விலிருந்து போலீஸ்காரர்கள் வந்து இறங்கி கொண்டிருந்தார்கள். சுவாமி ஷெவர்லே காரில் வந்து இறங்கினார். அவரை அடைக்காத்து அணைத்து பின் வழியாக கடத்தல் செய்து உள்ளே கொண்டு சென்று விட்டேன். ஓர் இளம்பெண் ஆவேசத்தில் ஜாக்கெட்டை அவிழ்த்துவிட அவளை நோக்கி சென்று கூட்டம் எங்களுக்கு சாதகமாக இருந்தது. சுவாமியை அறையில் உட்கார வைத்து, சுவாமிஜி, நீங்கள் வந்து நின்றால் போதும். அங்கே எதுவும் வித்தை செய்து காட்ட வேண்டிய அவசியமில்லை. தண்ணீரை பாலாக்குவது, மோராக்குவது, விபூதி கொட்டுவது இதெல்லாம் வேண்டாம். உங்களை நான் சாட்சியாக விசாரிக்கப் போவதில்லை என்றேன். அவர் புன்னகைத்தார். உனக்கு இன்னும் நம்பிக்கை ஏற்படவில்லை என்று சொன்னது மோகன புன்னகை. சுவாமிஜி, நோ ட்ரிக்ஸ் என்றேன். அம்மாள் விசிறினாள். கூண்டுக்கு கூட வந்து விசாரிப்பவர்களைப் போல இருந்தது. நான் சுவாமிஜியை நேராக பார்த்தேன். சாந்தம் நிஜமாகவே தவழ்ந்தது. ஒரு நிமிஷ பேதளிப்பில் அவரிடம் கடவுள்தனம் இருக்கிறதா என்று சந்தேகம் ஏற்பட்டு விழுந்து சேவிக்கலாம் என்று தோன்றியது. நல்ல அழகான சிரிப்பு. இவர் சாட்சி சொல்ல வேண்டாம். சிரித்தால் போதும், கன்னி பெண்கள், கணம் கோட்டார்கள் எல்லோரையும் கவர்ந்துவிடும். எதிரே ஹாலில் அந்த பெண் மாயாவை சுற்றி 2 வக்கீல்களும் அவள் அண்ணனும் அர்ஜுனனுக்கு முன் கிருஷ்ண பரமாத்மாக்கள் உபதேசம் செய்வது போல புகட்டி கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து அவள் முகபாவத்தை அனுமானிக்க முடியவில்லை. சிரத்தையின்மை, கொஞ்சம் பயம். கோர்ட்டில் மைக் கிடையாது. தமிழ் சினிமா போல் அவரவர் இஷ்டத்துக்கு சொற்பொழிய முடியாது. வெள்ளமாக காட்சி வார்த்தைகளை மேஜிஸ்ட்ரேட் சொல்லி எழுதி எழுதி மாய வேண்டும், அல்லது அருகில் இருப்பவர் டைப்படிக்க வேண்டும். பொதுவாகவே நிதானமாக மாடு அசை போடுவதைப் போலத்தான் நடக்கும். கோர்ட்டில் நடந்தது பூராவும் எழுதினால் ரத்தினம் பொடி விளம்பரம் வரைக்கும் எழுத வேண்டியிருக்கும். எனவே சுருக்கம். காட்சிகள். சுவாமியின் பக்கம் அடியேனும் வசந்தும். ப்ராசிக்யூஷன். சர்க்கார் வக்கீல் பழனிசாமி. மாயாவுக்காக பிரத்யேகமாக சுவாமிநாதன் என்பவர். என்னுடன் சில தினங்கள் இருந்துவிட்டு ஒரு மனஸ்தாபத்தில் விலகினவர். நிறைய பணம் பண்ணிவிட்டதாக கேள்வி. இனி சில பகுதிகள். கணேஷ். யுவர் ஆனர், ப்ராசிக்யூஷன் சாட்சிகளின் பட்டியல் என்னிடம் இல்லை. குமாரி மாயாவின் அண்ணன் திரு ஆர் ரமேஷ் என்பவர் அதில் இல்லை என்றால் அவரை கோர்ட் சாட்சியாக விசாரிக்க சம்மன் அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். பழனிசாமி. அந்த கஷ்டம் நண்பருக்கு வேண்டாம். திரு ரமேஷ் எங்கள் முக்கிய சாட்சிகளில் ஒருவர். சுவாமிநாதன். யுவர் ஆனர், அந்த புகார் இந்த கோர்ட்டில் ஆதாரமாக இபிகோ 375 படி பலாத்காரம் மற்றும் பல விஷயங்களை விசாரித்து தீர்க்கப்பட போகிறது. இந்த வழக்கில் உங்கள் உத்தரவை தொடர்ந்து சுவாமி கிருஷ்ணானந்தாவின் மேல் ஒரு சிவில் வழக்கு தொடர இருக்கிறோம். என் கட்சிக்காரர் இந்த வழக்கின் சம்பவத்தால் மிகவும் மானமிழந்து அவள் எதிர்காலம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நஷ்ட ஈடு கோரப்போகிறோம். கோர்ட். இது சிவில் வழக்கு. இந்த வழக்கில் சுவாமி குற்றவாளியா இல்லையா என்பதைத்தான் இந்த கோர்ட் தீர்மானிக்கும். அதற்குரிய சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கத்தான் எனக்கு வாய்ப்பு இருக்கிறது. மாயா. முதல் சாட்சியின் சில பகுதிகள். சுவாமி என்னை அழைத்தார். மிகவும் கனிவாக என் உடலை தொட்டு வருடினார். டாக்டர் சரஸ்வதி என்பவர். கோர்ட். சற்று உரக்க பேசுங்கள், காதில் விழுவதில்லை. பரிசோதித்தார். என் ஹைமன் பாகம் தேசம் சேதமுற்று இருப்பதாக சொன்னார். பலாத்காரத்தினால் சில இடங்களில் இரத்த காயம் இருந்தது. ரிப்போர்ட் இருக்கிறது. அந்த பூஜையில் 9 பெண்கள் இருந்தார்கள் என நினைக்கிறேன். இந்த மாதிரி பொது கோர்ட்டில் புகார் செய்து சாட்சி சொல்வதில் என் எதிர்காலம் மிகவும் பாதிக்கப்படுகிறது என்பதை நான் அறிவேன். என் குறிக்கோள் என் மாதிரி அபலை பெண்களுக்கு தீர்ந்து விடலாம் என்று கிருஷ்ணா மிஷனில் 1 லட்சம் வரை பணம் தருவதாக ஒருவர் மூலம் அணுகி சொன்னார்கள். அந்த மாதிரி என்னை அணுக சொன்னவர் இந்த கோர்ட்டில் இருக்கிறார். அதோ அவர்தான். நான் பணம் வாங்க மறுத்துவிட்டேன். சர்க்கார் நியாயப்படி என்ன கொடுக்கிறார்களோ அல்லது கொடுக்காமல் போகிறார்களோ அதை ஏற்றுக்கொள்வேன். நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவள். நான் மன நிம்மதிக்காக தேடித்தான் கிருஷ்ணா மிஷனுக்கு சென்றேன். மன நிம்மதிக்கு பதில் எனக்கு கிடைத்தவை காயங்கள். சுவாமி என்னை கடித்தார். மற்ற பெண்கள் அது மிகவும் சகஜமாக நிகழ்வது. நீ கோபிகா பூஜை பார்க்க வேண்டும், நிறைய விளையாடுவார் என்றார்கள். அவர்கள் மரியுவானா உட்கொள்கிறார்கள். இரவு முழுவதும் விழித்து இருக்கிறார்கள். கணேஷ். குறுக்கு விசாரணையின் போது அந்த புகார் கடிதத்தை நீங்களே தானே எழுதினீர்கள்? மாயா. ஆம். கணேஷ். அதில் எழுதியிருப்பது எல்லாம் நடந்ததா? மாயா.
ஆம். கணேஷ், தேவ வஜ்ர சக்தி பூஜை, இந்த பெயர் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அந்த பூஜையின் பெயர் அது என்று. நீங்கள் அந்த புகாரை தன்னிச்சையாக ஆசிரமத்தில் நடந்ததை விவரமாக எழுதினீர்களா? வேறு ஒருவரின் உதவியையும் நாடவில்லையா? தன் வக்கீலை பார்த்து கொண்டு, நான் தான் எழுதினேன் என்றாள் மாயா. ஆசிரமத்திற்கு செல்லும் முன் நீங்கள் கன்னியா? பழனிசாமி. சுவாமிநாதன். அப்ஜெக்ஷன். கணேஷ், டாக்டர் சரஸ்வதியை நீங்கள் எப்போது பார்த்தீர்கள்? மாயா சொன்னாள். சம்பவம் நடந்த மறுதினம். டாக்டர் சரஸ்வதியிடம் அதற்கு முன் எப்போதாவது சென்றிருக்கிறீர்களா? சென்றிருக்கலாம் என்றாள் மாயா. எதற்கு? ஒரு டாக்டரிடம் எதற்கு போவார்கள்? என் கேள்விக்கு பதில் தேவை. எதற்கு? ஜலதோஷம், இருமல், சரிதானே? டாக்டர் சரஸ்வதி ஒரு கைனகாலஜிஸ்ட். அவரிடம் ஜலதோஷத்துக்கும் இருமலுக்கும் போவார்களா? எந்த இடத்தில் இருமல்? அப்ஜெக்ஷன். கீழ்த்தரமான விஷமத்தனமான கேள்வி இது என்றார் பழனிசாமி. கோர்ட். மிஸ்டர் கணேஷ், சாரி யுவர் ஆனர். மிஸ் மாயா, நீங்கள் டாக்டர் சரஸ்வதியிடம் ஒரு ஆபரேஷன் செய்து கொள்வதற்காக சென்றது ஞாபகம் இருக்கிறதா? பழனிசாமி சுவாமிநாதன் மிக ஆக்ரோஷமாக. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். கோர்ட். மிஸ்டர் கணேஷ், இந்த கேள்வி அனாவசியமானது. கணேஷ், யுவர் ஆனர், ஷீ இஸ் a virgin. She is not. கோர்ட். ஷி வாஸ் ஒன்ஸ். இந்த கேஸ் மாயாவின் கன்னித்தன்மையை பற்றி அல்ல என்று நினைக்கிறேன். சுவாமிநாதன். பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்ணின் கடந்த காலத்தை பற்றி நமக்கு அக்கறை இல்லை என்று நினைக்கிறேன். பலாத்காரம் நடக்கவே இல்லை. நான் நிரூபிக்கிறேன். மிஸ் மாயா, அந்த புகாரை நீங்கள் எங்கே எழுதினீர்கள்? போலீஸ் நிலையத்தில். எழுதினீர்களா? எழுதி கொண்டு வந்து கொடுத்தீர்களா? அதில் எழுதியிருப்பது உங்கள் கையெழுத்திலா? ஞாபகம் இல்லை. ஆச்சரியம். ஞாபகம் இல்லையா? அதில் எழுதியிருப்பது உங்கள் கையெழுத்து இல்லை என்று சொல்கிறேன். நான் சொல்லி யாராவது எழுதியிருக்கலாம். என் அண்ணனாக இருக்கலாம். எனக்கு கோர்வையாக எழுத வராது. நான் சொல்ல அவன் அப்படியே எழுதினான். சற்று முன் சாட்சி சொல்கையில் நான் இந்த புகாரை தன்னிச்சையாகத்தான் எழுதினேன், எவருடைய உதவியும் நாடவில்லை என்றீர்கள். இப்போது என் அண்ணன் எழுதி நான் கையெழுத்து போட்டேன் என்கிறீர்கள். எது உண்மை? இப்போது சொன்னதுதான் நிஜம். வசந்த் தொடர்ந்து. மிஸ் மாயா, நீங்கள் ஒர்க்கிங் காலர்ஸ் ஹாஸ்டலிலிருந்து சென்ற செப்டம்பர் மாதம் விலக்கப்பட்டது உண்மையா? பழனிசாமி. அப்ஜெக்ஷன். கோர்ட். கேள்வி அனாவசியமானது. வசந்த். மிஸ் மாயா, உங்களுக்கு சேதுராமன் என்பவரை தெரியுமா? தெரியாது என்றாள் மாயா. மேலும் தொடர்ந்தான் வசந்த். நீங்கள் வேலை பார்த்த இந்த மெக்கின்சி கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜர் சேதுராமன் தெரியாது? பெயர் ஞாபகம் இல்லை. அவருக்கு எழுதிய கடிதம் ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் என்னை கல்யாணம் செய்து கொள்ளாவிட்டால் உடனே வழக்கு போடுவேன். இல்லவே இல்லை. இது அபாண்டம். யுவர் ஆனர், திஸ் இஸ் த லிமிட் என்றார் பழனிசாமி. கோர்ட். மிஸ்டர் கணேஷ், உங்கள் ஜூனியர் வரம்பு மீறுகிறார். கணேஷ். மன்னிக்கவும், இந்த பெண் ஒரு தேர்ந்த பிளாக்மெயிலர் என்பது எங்கள் வாதம். கோர்ட். அதை கண்டுபிடித்து விடலாம். சுவாமியின் கேஸில் புகார்கள் சொல்லப்பட்டது நடக்கவில்லை என்று நீங்கள் நிரூபித்தால் போதும். அதை விட்டுவிட்டு புகாரை யார் எழுதினது, மாயா போன வருஷம் எந்த டாக்டரிடம் எதற்கு போனால், இதெல்லாம் வழக்குக்கு அப்பாற்பட்டது. உங்கள் கேள்விகளை கட்டுப்படுத்த வேண்டும். வசந்த். மிஸ் மாயா, மற்றொரு. கணேஷ் தடுத்து நிறுத்தி, மேலே கேள்விகள் எதுவும் இல்லை யுவர் ஆனர் என்றான். மாயாவை விட்டுவிட்டு அடுத்த சாட்சி சொன்ன அவன் அண்ணன் ரமேஷை பிடித்து கொண்டோம். ரமேஷ். தன் பிரதான சாட்சியத்தில் அவள் அன்று காலை கண்ணீர் ததும்ப உடல் துவண்டு திரும்பி வந்தாள். நடந்த விஷயத்தை தயக்கத்துடன் சொன்னதும், அந்த மாதிரி போலி ஆசாமிகளை அம்பலப்படுத்த நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தீர்மானித்தேன். அவள் சொல்ல நான் தான் எழுதி கொடுத்தேன். எங்கள் குறிக்கோள் சமூகத்தில் பெண்களை இந்த மாதிரி போலிகளிடமிருந்து விடுதலை வேண்டும். எக்ஸ்ட்ரா எல்லாம் சொன்னான். கணேஷ் குறுக்கு விசாரணையின் போது, மிஸ்டர் ரமேஷ், நீங்கள் கன்னிமரா நூல் நிலையத்தில் மெம்பரா? ரமேஷ் யோசித்து ஆம் என்றான். சம்பவம் நடந்த மறுதினம் நீங்கள் அந்த நூலக நிலையத்திலிருந்து ஒரு புத்தகம் எடுத்தீர்கள், ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இல்லை. எவ்வளவோ புத்தகம். நான் ஞாபகப்படுத்துகிறேன். சர் ஜான் உட்ரஃபின் தந்த்ரா என்கிற புத்தகம். இருக்கலாம், படிப்பதற்கு எடுத்திருக்கலாம். திடீரென்று தந்திர சாஸ்திரத்தில் உங்களுக்கு என்ன அக்கறை? பொதுவாகவே எனக்கு அந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டு. யுவர் ஆனர், என்னிடம் அந்த புத்தகத்தின் மற்றொரு பிரதி இருக்கிறது. அதை டிஃபென்ஸ் தரப்பு எக்ஸிபிட்டாக சமர்ப்பிக்கிறேன். அதில் 108ஆம் பக்கத்தில் ஹே வஜ்ர பூஜை என்கிற அத்தியாயத்தில்
அடிக்கோடிட்டு இருக்கிற வர்ணரையை உங்கள் பார்வைக்கு கொணர விரும்புகிறேன். அந்த வரிகள் மாயாவின் குற்றச்சாட்டில் எழுதப்பட்டிருக்கிற பல வரிகளுடன் அப்படியே எழுத்துக்கெடுத்து மாறாமல் ஒத்துப்போவதை கவனிக்க விரும்புகிறேன். வசந்த் அருகில் சென்று விளக்கினான். கோர்ட் அதை ஆராய்ந்து, மிஸ்டர் ரமேஷ், அது தற்செயலாக நடந்திருக்கலாம் என்றார் ரமேஷ். அந்த புகாரை பொதுவாக தந்த்ரா என்கிற புத்தகத்திலிருந்து காப்பி எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. வடக்கு பக்கம் வேரை எடுப்பது, பௌர்ணமி நிலவை பார்ப்பது, நாபியில் புஷ்பம் வைப்பது, அந்தரங்கத்திலிருந்து ரோமம் எடுப்பது, வாக்கிய அமைப்புகள் கூட மாறவில்லை என்றான் கணேஷ். ஹே வச்சிர பூஜை என்று மாயா சொன்னாள். அதை பற்றி கொஞ்சம் ரெஃபர் பண்ணியிருக்கலாம் என்றான் ரமேஷ். புகார் முழுவதும் கற்பனை, யுவரானர். மிஸ்டர் ரமேஷ், நீங்கள் எங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆர்வி இன்டர்நேஷ்னல் என்ற கம்பெனி. என்ன வேலை? ப்ரொப்ரைட்டர் வாசுதேவன் என்பவருக்கு அந்தரங்க காரியதரிசியாக. வாசுதேவன் பிரபல ஏஆர் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அதிபரின் மகன் என்பது தெரியுமல்லவா? தெரியும். வாசுதேவன் மேல் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், கஸ்டம்ஸ் இலாக்கா, வஜ்ரவேலு முதலியோர் போன்ற பல சிவில் கோர்ட்டுகளில் விதவிதமான தொகைகளுக்கு 3.5 லட்சம் வரை வழக்குகள் தொடர்ந்திருப்பது தெரியுமா உங்களுக்கு? இருக்கலாம். வாசுதேவனுக்கும் அவர் தந்தைக்கும் பேச்சுவார்த்தை இல்லை என்பது தெரியுமா? அது அவர் சொந்த விஷயம். வாசுதேவனின் தந்தை கிருஷ்ணா மிஷனுக்கு ஒரு பெரிய தொகை கிராண்டாக கொடுக்க இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆச்சரியம், யுவரானர். கிருஷ்ணா மிஷனுக்கு வாசுதேவன் என்பவர் எழுதிய கடிதம் ஒன்றில், அந்த பணமெல்லாம் என்னை வந்து சேர வேண்டியது, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது கோர்ட்டில் செல்லுபடியாகாது என்று எழுதியிருக்கும் கடிதம் ஒன்றை டிஃபென்ஸ் எக்ஸிபிட் 2ஆக சமர்ப்பிக்கிறோம். ரமேஷ் எனக்கு தெரியாது என்றார். இந்த கேஸ் பற்றிய பத்திரிகைகளில் வந்ததும் வாசுதேவனின் தந்தை அந்த கிராண்ட் தொகை கொடுப்பதை வாபஸ் வாங்கி கொண்டு விட்டார் என்பது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. யுவர் ஆனர், கிருஷ்ணா மிஷனுக்கு வாசுதேவனின் தந்தையிடமிருந்து வந்த மற்றொரு கடிதத்தை பார்வைக்கு வைக்கிறோம். 10 லட்சம் ரூபாய் கொடுக்க இருந்தார்கள். அதை வாபஸ் வாங்கி கொண்டு விட்டார்கள். வாட் ஆர் யூ எய்மிங் அட் மிஸ்டர் கணேஷ் என்றார் கோர்ட். யுவர் ஆனர், இந்த வழக்கு ஒரு கான்ஃபரன்சி. வாசுதேவனால் தூண்டப்பட்டு ரமேஷ் இந்த வழக்கு ஜோடித்திருக்கிறார். வாசுதேவன் மிகவும் பண தேவையுடன் கடனும் கொண்டுள்ளார். அவர் தந்தையிடம் எல்லா பணமும் இருக்கிறது. அதை கிருஷ்ணா மிஷனுக்கு கிராண்டாக கொடுக்க இருந்தார். கிருஷ்ணா மிஷனின் மேல் முதலில் களங்கம் விளைவிக்க வேண்டும். அதற்காக ஒரு பெண்ணை, ரமேஷின் தங்கையை, சுவாமி அவர்களின் மேல் புகார் செய்ய சொல்லி, அந்த புகார் நிஜமாக தொனிக்க வேண்டும் என்பதற்காக கன்னிமாரான் நூல் நிலையத்திலிருந்து புத்தகம் எடுத்து ஹே வச்சிர பூஜை பற்றி படித்து அந்த வரிகளை உபயோகித்து அவர்கள் நினைத்தது நடந்துவிட்டது. அந்த கிராண்ட் தொகை, இந்த வழக்கு விவரங்கள் பிரபலமானதும் மறுக்கப்பட்டு விட்டது. தந்தையிடமிருந்து மகன் பெற விரும்பிய லட்சங்கள், அதை அடைய முதலில் என்ன செய்ய வேண்டும்? மிஷனுக்கு கொடுக்காமல் தவிர்க்க வேண்டும். பிறகு தந்தையுடன் சமாதானமாவதும். யுவரானர், நீங்கள் விரும்பினால் வாசுதேவன் என்பவரை கோர்ட் விட்னஸாக சம்மன் அனுப்பி விசாரிக்க விரும்புகிறேன். கோர்ட்டை இப்போது அட்ஜன் செய்கிறேன். பிற்பகல் இதை பற்றி முடிவு செய்கிறேன் என்றார் கோர்ட். மேலே விவரிக்க தேவையில்லை. வழக்கை சுலபமாக வென்றுவிட்டோம். தீர்ப்பு அளிக்கும்போது புகாரில் சொல்லப்பட்ட சம்பவம் நடைபெற்று இருக்குமா என்பது பற்றி நிறைய சந்தேகங்கள் எழுகின்றன. சுவாமியின் சர்வதேச பிம்பத்துக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிதான் இது என்று தெரிகிறது. இந்த புகாருக்கு ஆதாரமாக பண நோக்கம் இருப்பதும் தெரிகிறது. டிஃபென்ஸ் தரப்பு விவாதத்தின்படி ஸ்ரீ வாசுதேவன், ரமேஷ், மாயா மூவரும் சேர்ந்து திட்டமிட்டு இதை செய்திருக்கலாம் என்று நம்புவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. கேஸ் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. வெற்றி. கேஸ் வெற்றி பெற்ற மறுதினம் சுவாமி அவர்களை சந்திக்க கிருஷ்ணா மிஷனுக்கு சென்றிருந்தோம். அம்மாள் புன்னகையாக வரவேற்றாள். மிஷனே கோலாகலமாக இருந்தது. தோரணங்கள் புதியதாக தொங்கவிடப்பட்டன. பஜனைகள் இன்னும் உறக்க ஒலித்தன. பூக்களின் நிறம் கூட புதிய ஒளி பெற்றிருந்தது. எனக்கு வெள்ளித்தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, வெற்றிலைப்பாக்கு, கரன்சி நோட்டுகள் ஆகியவை அளிக்கப்பட்டன. தட்டையும் எடுத்துக்கொள்ள சொன்னார்கள். சுவாமி தானத்தில் இருந்தார். என்னை சந்திப்பதற்காக கருணை கூந்து ஒரு நிமிஷம் வந்தார். நான் எழுந்து நின்றேன். உட்கார் என்று கையசைத்தார். புன்னகைத்தார். சொல் என்றார். சுலபமாக வென்றுவிட்டோம் என்றேன். தெரியும். உனக்கு முதலில் இருந்த சந்தேகம் விளங்கிவிட்டதல்லவா? விலகிவிட்டது சுவாமி. நம்பிக்கைதான் எதற்கும் ஆதாரம் என்பது தெரிந்ததா? நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது சுவாமி. நான் என் கடமையை செய்தேன். என் முதல் கடமை சந்தேகிப்பது.
தப்பு. முதல் கடமை நம்புவது. வக்கீலாக இருந்தாலும் லோக பிரபாலம் செய்பவனாக இருந்தாலும் எதிலாவது நம்பிக்கை இல்லாமல் அவன் கடவுளை எய்த மாட்டான். அன்றாட சந்தேகங்களை ஒழித்துவிட்டு நிர்மலமாக கடவுளை அணுகு. வரவேற்பார். உன் பார்வையில் புறப்பார்வையில் இருக்கும் மாயத்திரையை விலக்கி சுவாமி தன் கையை ஒரு சுற்றி ஒரு சிறிய தங்க கிருஷ்ணனை உருவாக்கி எனக்கு கொடுத்தார். வசந்த் அதை வாங்கி ஆச்சரியத்துடன் பார்த்தான். நான் சுவாமியை விழுந்து சேவித்தேன். சுவாமி, நான் வருகிறேன். செல், உண்மையால் உலகத்தை வெல். மிஷனில் இருந்து திரும்பும்போது காரில் வசந்த் கேட்டான், பாஸ், அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு இன்னும் விளங்கவில்லை. எனக்கு விளங்கிவிட்டது. அவரிடம் கடவுளின் அம்சம் இருக்கிறது, நிச்சயம் இருக்கிறது. கிருஷ்ண விக்கிரகாரத்தை பார்த்து திரும்பி பார்த்து தங்கம்தான் என்றான். நம் நாட்டின் உணவு பிரச்சனையை தீர்க்க அவர் மாதிரி ஆசாமித்தான் வேண்டும். ஹக் என்று கையை சுழற்றி ஒரு பிளேட் சாப்பாடு வற்றல் குழம்புடன் என்றான். ஐசி, எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு? எனக்கு பூரண நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. நம்பிக்கையால் தான் உலகமே சுழல்கிறது. ஓம் சாந்தி. பாஸ், உங்கள் பிரீஃப் கேஸ் எங்கே? காரில் தேடினோம், அகப்படவில்லை. மாயமாய் மறைந்து விட்டது. இல்லை, மிஷனில் அந்த அறையில் போட்டுவிட்டு வந்துவிட்டேன். அவர்கள் எடுத்து வைப்பார்கள், அப்புறம் அனுப்பிவிடுவார்கள். இல்லை வசந்த், அதில் அடுத்த கேஸுக்கான மிக முக்கிய டாக்குமெண்ட்டுகள் இருக்கின்றன. திரும்பி போய் எடுத்து வந்து விடலாம். மிஷன் வாசலில் காரை நிறுத்திவிட்டு நான் மட்டும் நடந்து உள்ளே சென்றேன். மிஷன் அமைதியாக இருந்தது. பஜனை சத்தம் எதுவுமே கேட்கவில்லை. இரவு அணுகி கொண்டிருந்த நேரம். வாயில் அறை காலியாக இருந்தது. அதில் என் பிரீஃப் கேஸ் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு அம்மாள் அல்லது யாரிடமாவது சொல்லிவிட்டு செல்லலாம் என்று உள்ளே நுழைந்தேன். ஆச்சரியம், காரிடர் காலியாக இருந்தது. அறைகள் மூடியிருந்தன. சுவாமி முன்பு வெளிவந்த அறை ஞாபகம் இருந்தது. அதன் கதவை திறக்க முயன்று பார்த்தேன். திறந்தது. மெதுவாக திறந்தேன். உள்ளே பெரும்பாலும் இருட்டாக இருந்தது. ஒரு இடத்தில் மட்டும் உயரத்தில் சற்று வெளிச்சம் இருந்தது. சுவாமி திறந்தார். அவருக்கு எதிரில் ஒரு பெண் படுத்து கொண்டிருக்க மிக மெதுவாக அவள் உடைகளை விலக்கி ஒரு தாமரை மலரை. எல்லாம் மாயா. முற்றும்.